सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। 11, 12, 13 3 ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு கிளாஸ் ஆகும். சேர்ந்தே சொல்லலாம். முதல்ல உந்தி பரர், அப்புறம் உபதேசாரம். 11 வலி உள் அடக்க வளைபடு புட்போல் உளமும் ஒடுங்குறு முந்தி பர. ஒடுக்கம் உபாயம் இது. வலி உள் அடக்க வளைபடு புட்போல் உளம் ஒடுங்குறு உந்தி பர. ஒடுக்க உபாயம் இது உந்தி பர. உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உள கிளை இரண்டின் ஒன்றவற்றின் மூலம். உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உள கிளை இரண்டின் ஒன்றவற்றின் மூலம். 13 லயமும் நாசமும் இரண்டாம் ஒடுக்க லயத்தில் உளத்தெழும் ஒரு மாய்த்தகை எழாது. லயமும் நாசமும் இரண்டாம் ஒடுக்க லயத்தில் உளத்தெழும் ஒரு மாய்த்தகை எழாது. உபதேச சாரத்துடன் நாம் வாயுரோதனாலியதே மன ஜால பக்ஷிவத்ரோத சாதனம் சித்தவாயவ சித்க்ரியாயுதா சாகயோத்வயி சக்தி மூலகா லய விநாசனே உபயரோதனே லய கதம் புனர் பவதி நோமிருதம். 11, 12, 13 மூன்றும் சேர்த்து இன்னைக்கு பாடம் நடத்துகிறோம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே துணையாக இருக்கு. அதுக்கு முன்னால் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நம்ம படித்தது எல்லா சாதனங்களில் என்ன மாதிரி ஒழுக்கம் இருக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எதை கை கொள்ளணும், எதை கை கொள்ளக்கூடாது, சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்படி சிரவணப்படுத்தி பேசிகிட்டு இருந்தோம். போய் பேசக்கூடாது, உண்மை பேசணும், யார்ட்டையும் ஜாஸ்தி வாங்கக்கூடாது, அபகரிக்கக்கூடாது, இதை மாதிரிலாம் நிறையா. அப்புறம் பொறுத்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும், மன்னித்து கொள்ளணும், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே இந்த உபதேசங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சாதனைக்கு பயன்பட்டது. அதுக்கு 4 வகை சொன்னாங்க. 1 நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இருக்கணும். அப்படின்னா எது உண்மை எது பொய் என்ற விவேகம் இருக்கணும். இகலோக பரபோக விராகம் இருக்கணும். அதாவது ஆசைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து இது எனக்கு வேணும்ன்ற ஆசைப்படுறதும், பார்க்காத சொர்க்கத்தில் நடக்கிற சமாச்சாரமும் அனுபவிக்கணும் என்று ஆசைப்படுறது, அது இருக்கக்கூடாது. இது ஒரு ஒழுக்கம். சமம் முதலிய ஒழுக்கங்கள் இருக்கு. சமாதி சட்ட சம்பத்து 6 இது சொன்னார். சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, சமாதானம், சிரத்தா, இந்த மாதிரி ஒரு 6 இது சொன்னார். 4வது ஒன்று சொன்னார் முக்கியமா. என்னது அது? இதான் சாதனா பண்றதுல இருக்கக்கூடிய சதுஷ்டயம். இது சாதனா சதுஷ்டம்னு சொல்லுவாங்க. நித்திய அனித்திய வஸ்து விவேகம், ஆசைகள் கூடாதுங்கிறது, சமாதி சட்ட சம்பத்து. 4வது யார் சொல்றா? கரெக்டு. முமுட்சுத்துவம் தான் மெய், உண்மை. அதுவும் இருக்கணும். விடுபடணும் என்ற ஆசை இல்லைன்னா மற்ற 3 பிரயோஜனம் இருக்காது. எதுக்கு செய்யணும்னு கேட்பான். ஏன் இந்த ஒழுக்கம்லாம் பண்ணணும்னு கேட்பான். விடுதலை அடையணும் என்ற ஆசை, இது ஒரு வகையாயிடுச்சு. அதுக்கு பிறகு பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் சொன்னாங்க. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, ஒவ்வொன்றா சொல்லிட்டே போனார். 8 அங்கம்னு சொன்னார் அவர். 8 படிகள்.
இதுல தியானம் எத்தனாவது படி? 7வது படி. சமாதிங்கிறது 8வது படி. நாம 1வது படியிலிருந்து ஏறிட்டதா நினைச்சிட்டு 7வது படியை தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். யமம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. யமம் என்ன சொல்லுது? அகிம்சை, சத்தியம், அச்சயம், அபரிக்கிரகம், ஈஸ்வர பிரணிதான், இந்த மாதிரி சொல்லுது. அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு. சௌச்சம், சந்தோஷம், இது நியமத்தில் சொல்லக்கூடியது, பிரம்மச்சரியம் அப்படின்னு. அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாதான் யமம் நியமம் முடிஞ்ச பின்னதான் ஸ்திரமாகும் ஆசனம் உட்கார்றது. எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் முதல்ல நிமிந்து உட்காந்துடணும். நிமிந்து உக்காந்துட்டா வேலை தயாரா இருக்கான்னு அர்த்தம். கூலியோ குருவியோ இல்லாம, ஆடாம அசையாம, குறைந்தபட்சம் 1 hour ஆகுது அசையாம உட்கார முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம எப்போ நிமிந்து இப்ப ஆரம்பிப்போம். அப்ப நிமிந்து எப்போ உட்காருவோம்? எப்போ உட்காருவோம்? பந்தியில இலை போட்ட உடனே போட்டாங்க நிமிந்து உட்காந்துடணும். என்ன வந்து பார்ப்போம்னு. அப்ப பாருங்க, கால் மடக்க மாட்டான், எடுக்க மாட்டான், நல்லா இருந்துதாமா. அப்படி ஒரு சாதனை செய்ய உக்காந்தோம்னா, தியானம் பண்ண உட்காரணும்னா முதல்ல நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? உட்கார்ந்த அந்த பொசிஷன் இருக்குல்ல, நிலையா இருக்கணும். இந்த கால் இப்படி வச்சிருக்கேன், வலிக்குது, 10 நிமிஷம் தான், அப்புறம் மாற்றிக்குவோம் அப்படின்னு எப்படி மாற்றணும்னா டைவர்ஷன் ஆகுது. அப்போ 1 மணி நேரம் நம்மளால மனசை ஒருமுகப்படுத்த முடியாதுன்னா நம்ம என்ன சிந்தனை பண்ண முடியும்? அதனாலதான் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இதெல்லாம் கடந்து நம்ம இப்போ வந்திருக்கோம். கடந்து இப்போ வந்து இந்த உபதேச உந்தியாரில் ரமணர் இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்குல்ல, கருவிகள், இன்ன சென்ஸு, வேலைக்காரவங்க, அவங்கள உபயோகிக்க தெரிஞ்ச யார் யார் என்ன கேரக்டர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் நிறைய உபகரணங்கள் இருக்கும், ஆயுதங்கள். அந்த ஆயுதத்தில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்காட்டி இது எதுக்காக பயன்படுதுன்னு கேட்டால் சொல்ல தெரியுமா? அகவாத்தி எடுத்தா இது எதுக்கு பயன்படும், இவ்வாறு எடுத்தா அது எதுக்கு பயன்படும் சொல்ல தெரியணும். அது மாதிரி நம்மகிட்டே நிறைய உபகரணங்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு தெரியுமா? நம்ம வேலை செய்யக்கூடிய உபகரணங்கள் எத்தனை இருக்கு? வெறும் 5 தான் இருக்கா? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அப்புறம் அந்த கரணம் 4, அப்புறம் வேற என்ன இருக்கு? பிராணன் இருக்கு, பஞ்ச பிராணன் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கும்? அவ்வளவுதானா? அதான் அந்த கரணத்துல வந்துடுது. சட்டையை போட்டிருக்கோமே, 5 கோஷம் வச்சிருக்கோமே, எத்தனை சட்டை போட்டிருக்கோம்? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அதுக்கு பின்னால ஒண்ணு இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியாம. அதுதான் நமக்கு கரெக்டா பண்ணிட்டே இருக்கு. அதுதான் காரண காரியமா இருக்கக்கூடிய ஆளு, காரணமா இருக்கிற ஒரு மூல பிரகிருதி அறியாமை அங்கதான் தொடங்கி இருக்கு. அவன்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்காரு நம்முடைய ஆன்மா. இப்ப இந்த சமாச்சாரத்தை பத்தி ரமணர் உந்தியாரிட சொல்றார். நாம எப்படி விடுபடலாம், எதை வச்சு விடுபடலாம்னு இந்த 11, 12, 13 சொல்றார். 2 விஷயம் சொல்றார். ஒண்ணு லயம், இன்னொன்னு நாசம். ஒடுக்கணும். இதுக்கு முன்னால படித்த ஒரு பாட்டில் என்ன சொன்னாரு? உதித்த இடத்தில் ஒதுங்கி இருத்தல். அப்படின்னா எங்க உதிக்குமோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒடுக்கணும், ஒடுக்கி அங்க இருக்க வைக்கணும். இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நீங்களும் சரி ஒடுக்கி ஒடுக்கி உட்கார வச்சுட்டீங்கன்னு வைங்க, அது தீண்டு எழுமா எழாதா? ஏன்னா ஒடுக்கி இருக்கீங்க, அதான் எழுது. நாசம் பண்ணிட்டீங்கன்னா எடுமா?
அதாவது என்ன சொல்ல வர்றாரு, ஒடுக்கம்ங்கிறது என்னன்னா, நீங்க தண்டனை கொடுத்து மிரட்டி பயமுறுத்தி அவனை எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி பேசாம உட்கார் எந்திரிக்க கூடாது அப்படின்னு அவன் சரின்னா இது விருப்பம் இல்லாம உட்காந்துருக்கோம். இப்போ நாம ஒடுக்கிட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம், ஆஹா நம்ம தியானத்துல மனதை ஒடுக்கி உட்கார வச்சிட்டோம், உதித்த இடத்துலயே அதை ஒடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனா அது என்ன எதிர்பார்த்துட்டு வந்தீமா, எப்பதான் சந்தர்ப்பம் கிடைக்கும், மறுநாள் நம்ம எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும். அதனாலதான் விருப்பத்தோட இருக்கணும். அதுக்கு பிறகு லயம், இது லயம். ஒடுக்கம்ங்கிறது லயம் ஆகுது, திரும்பி வெளியே வருவான். எண்ணங்களோட லயமாகும், திரும்ப வெளியே வருவான். ஆனா எந்த எண்ணத்துல நம்ம ஒடுக்கிறதுக்கு பதிலாக எண்ணத்தையே நாசமாக்கிறோமோ திரும்ப வராது. அந்த மாதிரி இப்ப நம்ம இதுலதான் மாட்டிட்டு இருக்கோம். எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு ஒரு சாமிஜி ஒரு கதை சொன்னார். ராஜா என்ன பண்ணாரு, மந்திரி ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சிறை தண்டனை கொடுத்துட்டார். சிறையானது எங்க இருக்கு தெரியுமா? ஐஸ் ஹவுஸ் மாதிரி. அதாவது அது ஐஸ் ஹவுஸ் இல்லை, அது என்ன கலங்கரை விளக்கம் சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ். அங்க மேல உப்பரியில கொண்டு போய் விட்டார், தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி அவர் இறங்கியும் வர முடியாது, படிக்கட்டுலாம் கிடையாது. அங்க போய் தண்டனையே கொடுத்துட்டாரு, அவர் அங்கேதான் இருக்கணும்னு. இப்போ அவர் தப்பிக்கணும், என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். அவர் வீட்டுக்காரி கீழே நின்று, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி தப்பிக்க போறீங்கன்னா, ஒண்ணும் இல்லை, நான் சீக்கிரமா தப்பிச்சிடுவேன், நான் சொல்றதெல்லாம் நீ கொண்டு வான்னார். என்னென்ன கேட்டார் தெரியுமா அவரு? ஒரு பஞ்சு கொண்டு வா, மெல்லிசான தைக்கிற நூல் ஒண்ணு கொண்டு வா, கொஞ்சம் கனமான இந்த கொத்தநாடு அலப்பாடுல ஒரு நரம்பு நூல் அது கொண்டு வா, அப்புறம் அதை விட கொஞ்சம் கனமான ஒரு பருத்தி நூல் ஒன்று கொண்டு வா, கொடி காய போடுறது கனமா இருக்கும்ல அது மாதிரி. அப்புறம் அது என்ன சணல் கவுடு, அதோட பெருசா ஒன்று இருக்கும்ல, அதை கொண்டு வா. அப்புறம் தேவை உடம்பு இழுப்போம் பாருங்க, தேவை இழுப்போம்ல அது மாதிரி உள்ளது கொண்டு வா. இதெல்லாம் எதுக்குங்க, நீ நான் சொல்றதெல்லாம் நீ கொண்டு வா அப்படின்னார். எல்லாம் அந்த அம்மா கொண்டு வந்துச்சு. இப்போ ஒரு வண்டி கொண்டு வா, கொஞ்சம் தேன் கொண்டு வா. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ண போறாரு இவரு அப்படின்னு. கடைசியில் அந்த அம்மா கொண்டு வந்துருச்சு. இப்போ என்ன செய்யுது, அந்த வண்டியுடைய மூக்கு முன்னாடி 2 இது இப்படி இருக்கும், அங்க தேனை தடவிட்டு இந்த பஞ்சு இருக்குல்ல, அது தீய மாதிரி பண்ணுவோம்ல, அதுக்காக மெல்லிசா நீளமா பண்ணிட்டே வா, முன்னால காலில் கட்டி விட்டாச்சு. கட்டி விட்டு இந்த லைட் ஹவுஸுக்கு மேல உட்கார வச்சுருந்தா. அது உக்காந்துச்சு. அது தேனை பிடிக்கிறேன்னு சொல்லி முன்னால இருந்து போயிட்டே இருக்கு. இந்த அம்மா அந்த பஞ்சு திரி இருக்கிற மெல்லிசா, அது ரொம்ப வெயிட்டாக இருந்துருந்தல, அதனால மெல்லிசா அப்படியே திருவி இந்த காந்தி சுத்துவார் பார்த்தீங்களா, அது மாதிரி மெல்லிசாக்கிட்டே போய் அது மெல்ல மெல்ல மேலே போயிட்டே மந்திரியுடைய கைக்கு எட்டி சேர்ந்த தேனுக்காக போயிருக்கு. வண்டிக்கு பின்னால் என்ன போகுது, நூலில் இருந்த பஞ்சு திரி போன வண்டை பிடிச்சாரு, திரியை பிடிச்சிருந்தார். அங்கிருந்து சொன்னார், அந்த திரியில கொஞ்சம் மெல்லிசா இல்லாம கொஞ்சம் தனுமனா இருக்கக்கூடிய கையில கட்டினாரு, அதை பிடிச்சி இழுத்துட்டார். அதோட கொஞ்சம் கனமானதை அதை கட்டினாலும் அதையும் இழுத்து வச்சுட்டார். இப்படியே கட்டி இந்த ரொம்ப கனமா இருக்கிறது வரம் தேடி இருக்கிறத அதை கட்டினா அது கைக்கு கிடைச்சிருச்சு. அது வழியா ஒரு கட்டி விட்டு அங்கிருந்து கீழே இறங்கி தப்பிச்சுட்டு போயிட்டார். முதல்ல எதில் இருந்து பிடிச்சாரு, பஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு வடத்தேர் இருக்கிற கயிறு வரைக்கும் ஆரம்பிச்சு தப்பிச்சுட்டு போயிட்டா. இந்த கதை என்ன காட்டுது நமக்கு? எது சின்ன விஷயம்? இப்ப நமக்கு மாட்டி கொண்டிருக்கோம், நாம சாதனை எல்லாம் பண்ண தெரியல. நானும் சொல்லி பார்க்கிறேன், ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வர்ற மாதிரியே தெரியல. அதனால ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் எல்லாம் பண்ணி பார்க்கிறோம். கொஞ்சம் இந்த யோகமும் பண்ணி பார்ப்போம்
அப்படின்னு இந்த ராஜயோகம் கொஞ்சம் பண்ணி பார்க்க சொல்றார். இதையும் கையாளு ரமணன்னு சொல்ற, இதையும் செய்யும். இது ஒரு உபாயம் தான் சாதனையில. அது என்னடா உபாயம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிறது நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, கண்ணுக்கு தெரியாததும் நம்ம கிட்டே இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, பொருள், இது எல்லா உபகரணமும் கண்ணுக்கு தெரியுது. இந்த உள்ள அந்த கரணம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, மனசு. அது என்ன பண்ணுது, என்ன நினைக்குது தெரியாது. அதனால அது கண்ணுக்கு தெரியாதது. அது என்ன பண்ணுது, அதை பிடிக்கணும். அதை பிடிச்சு நாம ஆட்டி வைக்கணும். அதைத்தானே நம்ம ஒடுக்கணும். இப்போ அதை எப்படி ஒடுக்கிறது? அந்த மனதை லயமாக்கணும். நாம யாரை லயமாக்குனா மனதை லயமாகும். பிராணன் அப்படின்னு சொன்னா புரியாது. நமக்கு புரியுறது ஒண்ணே ஒண்ணு, மூச்சு. காற்று வருது போகுது. நீங்களா காற்றை இழுத்து விடுறீங்களா, அது தானா வருது போகுதா? இங்க இருக்கிறது எல்லாம் நாம தானே செய்யறோம். அது எப்படி பின்ன தானா வருதுன்னு சொல்றீங்க? இப்ப நடக்கிறது இச்சை செய்யலா, அதுவும் அனிச்சை செயல் தான். இப்படியே எது வேணாலும் அனிச்சை செயலா மாறலாம். நாம அதை அட்டென்ஷன் கொடுக்கல, அவ்வளவுதான். இதைத்தான் அந்த பஞ்சுல இருந்து நூல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கனமானது இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியுறது ஒன்னே ஒண்ணு. அது எது அப்படின்னா மூச்சு. இத சொல்றாரு. இந்த மூச்சை நம்ம கதிய கொஞ்சம் கவனிங்க. எப்படி மூச்சு வருது, எப்படி மூச்சு போகுது, ஏன் நமக்கு பலம் வர மாட்டேங்குது, எப்போ பலம் வரும், மூச்சை எங்க நிறுத்தினா பலம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப இவர் சொல்றாரு, மூச்சை நம்ம வெளியேயும் விடுறோம், மூச்சை நம்ம உள்ளேயும் வாங்குறோம். வாங்குற மூச்சை கொஞ்ச நேரம் உள்ள நிறுத்தவும் செய்யலாம். வெளியே விடுறப்ப பலமா, உள்ள வாங்குறப்ப பலமா, உள்ள நீக்கிறப்ப பலமா? பாருங்க, நீக்கிறப்பதான் பலம். ஒடுக்கம். இப்ப யோசனை பாருங்க, மூச்சை ஒரு இடத்துல ஒடுக்கணும்னா, கொஞ்சம் விடாம வச்சிருந்தோம்னா நமக்கு பலம்னு சொல்றீங்க. அப்ப ஏன் மூச்சை விடணும்? மூச்சை விடாம அப்படியே ஒடுக்கி வச்சுக்கோ. ஒடுக்கி வச்சா பலம் கிடைச்சிருமா? ஒரு வெயிட்டை தூக்கணும்னா அது முதல்ல மூச்சை ரொம்ப வாங்கிடுறான், வாங்கி அடைச்சிக்கிறான், அப்புறம் தூக்குறான். எவ்வளவு நாளும் மூச்சை விட்டோம்னா டம்மிக்கல போட்டுருவான், எந்த ஒரு வெயிட்டும். அதே மாதிரி வெயிட் தூக்குறது மட்டும் இல்ல, மனம் ஒருமுகம் ஆகிறதுக்கும் கூட மூச்சு விடக்கூடாது. மூச்சு விட்டீங்கன்னா மனசு ஒருமுகம் ஆகாது. எப்ப சொல்லுங்க, தெரியலையா? ஒரு 5 லிட்டர் எண்ணெய் கேன் தரேன், அது தூண்டு வாயா இருக்கக்கூடிய 1 லிட்டர் பாட்டில ஊட்ட சொல்றேன், நீங்க ஊத்திட்டே வாங்க. என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அப்படியே அந்த நேரத்தை உங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டா பேசவே மாட்டீங்க, கூட சொல்ல மாட்டீங்க. நிறுத்திட்டு என்ன கூப்பிட்டா அப்படிங்க. ஏன் நிறுத்திட்டு கூப்பிடணும்? ஊத்திட்டே என்னன்னு கேட்க வேண்டியதானே, பேச வேண்டியதானே? பேச்சு கூட வரலையே. அப்ப என்ன காரணம்? பேசுறது தப்புன்னு புரியுதா? பேசுனா நமக்கு எனர்ஜி போச்சு. பேச 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 மூச்சு வேகமா வருது உள்ள போகுது, வருது உள்ள போகுது, நிக்க மாட்டேங்குது. ஒண்ணு வெளியே நிக்கணும், இல்லைன்னா உள்ள நிக்கணும். நிக்கிறதுக்கு ஒரு பேரு இருக்கு, கும்பகம்னு பேரு. வெளியில நிக்க வச்சா வெளி கும்பகம், அந்த கும்பகம். உள்ள நிக்க வச்சா உள்ள கும்பகம். அப்படி கும்பம். அதைத்தான் ஒரு உதித்த இடத்தில் மூச்சு எங்க உதிக்கிறதோ அந்த இடத்திலேயே நீ லயமாக்கு. லயமாக்கி பாரு, உங்களுக்கு அப்படியே அவ்வளவு சக்தி வரும். இதைத்தான் சொல்றாரு ராஜயோகம் நெறி கூறுவது போல, பிராணன்ங்கிறத இந்த மூச்சு. அதாவது பிராணன் செயல்படும், மனம் நினைக்கும். செயல்படக்கூடிய தன்மை எல்லாம் நம்ம கிட்ட யாருக்கிட்ட இருந்து வருது? பிராணன்கிட்ட இருந்து தான் வருது. பிராணன் தான் நமக்கு சரீரமும் செயல்பட வைக்கிறது. எந்த செயலும் பண்ணலன்னு வைங்க, என்ன இல்லை? பிராணன் இல்லை.
ஆனா என்ன இருக்கு? இப்போ டெட் பாடி கிடைக்குது. டெட் பாடிய செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே என்ன போயிடுச்சுன்னு சொல்றோம். யாரும் அப்படி சொல்றது இல்லையே, உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்றோம். அது எப்படி இருக்கு பாருங்க. உயிர் போயிடுச்சு, உயிர் போறது இல்லை. உயிர் எப்பவுமே இருக்கிறது. அவங்கிட்ட உயிர் இருக்குதான், செயல்படல. ஏன்? இந்த மூச்சு நின்றுட்டு. இப்போ சமாதி நிலையில ஒருத்தர் உட்காந்துருக்கா, சித்தர்கள் உட்காந்துருக்காங்க, போய் பாருங்க. ஆஸ் இஃப் டெட் பாடி மாதிரி உட்காந்துருப்பார். உடம்போட ஜில்லா இருக்கும், மூச்சு பார்த்தா வராது. சுத்தி போயிட்டான்னு அர்த்தமா? அதுதான் இந்த உரித்த இடத்துல ஒடுங்கி இருப்பதுன்னு. இது நிர்விகல்ப சமாதிங்கிறோம். லயமானால் நிர்விகல்ப சமாதி, நாசமானால் மோட்சம். நம்ம நிர்விகல்ப சமாதி அடையணும்னு ஆசைப்பட்டோம்னா மனதில் எழுகின்ற எல்லா எண்ணங்களையும் அடக்கி ஒடுக்கி இல்லாம பண்ணி, எந்த எண்ணம் வந்தாலும் போலாம் ஒரு இடத்துல அப்படின்னு லயமாக்கிட்டே வரணும். லயமானா அந்த ஓரத்தில் போய் உட்காந்துருவோம், அவ்வளவுதான். எந்த எண்ணம் மேலோட்டமா நிற்குமோ, மனம் எப்பவுமே ஒரு எண்ணத்தோட தான் இருக்கும், எண்ணம் இல்லாம இருக்காது. ஏன்னா தனியா நிற்கக்கூடிய பொருள் அல்ல மனம். எல்லாரும் ஒன்று பிடிச்சிட்டு தான் நிற்கும். யாராவது இல்லாம இருந்துச்சுன்னா ஒன்று இதை பிடிக்கலாட்டி அதை பிடிக்கும். அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, அதுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்க கொடுக்கணும். இல்லை, எதை கொடுக்கலாம்? எதை பிடிக்க கொடுக்கலாம்? இந்த கட்டில பிடிச்சுக்கோ அப்படி சொல்லலாமா? இந்த மெத்தையை பிடிச்சுக்கோ சொல்லலாமா? சுகம் கூட லயம் ஆகிறப்ப இருக்கு நமக்கு. பேசாம மனது ஒடுங்கி ஒரு இடத்துல இருக்கிறப்பதான் நமக்கு சுகம். மனம் விழிப்புற்று வெளியில வந்து போக ஆரம்பிச்சுன்னா சுகம் கிடையாது. மனம் விழித்தால் நமக்கு துக்கம்தான். தூங்குறீங்க, மனம் என்ன ஆகுது? அப்போ நீங்க சொல்லாமலேயே மனம் என்ன ஆயிருக்கு? எங்கேயோ போய், எங்க தன்னுடைய இருப்பிடமோ அந்த இருப்பிடத்துல போய் உட்காந்துக்குது, ஒடுங்கி கிடக்குது, லயமாயி கிடக்குது. நமக்கு எப்படி இருக்கு? 2 மணி நேரம் அது எவ்வளவுன்னு வைங்க, சுகமா இருக்கு. வாழ்நாள் போடாம எழாம இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு சுகம் கிடைக்கும்? அதைத்தான் சொன்னா அவரு. தூங்குறப்ப சுகம் கிடைக்குது, ஓகே. ஆனா தூங்குறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தூங்குறதுன்னு எனக்கு தெரியணும், ஆனாலும் தூங்கணும். ஆனா விழிப்போட இருக்கணும். நான் தூங்கிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியணும். அப்படி செய்தால் அந்த சுகம் எப்படி இருக்கும்? அது சித்தர்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதனால்தான் அவங்க விரும்புறாங்க இத. எதை? தூங்குறத. எப்படி தூங்கணும்? தூங்கக்கூடாது, ஆனா தூங்கணும். என்ன சொல்றீங்க? இப்ப நம்ம தூங்கிட்டோம்னா நமக்கு தெரியறது ஒண்ணு. அப்படி இருக்கக்கூடாது. நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியணும், ஆனாலும் நான் தூங்கணும். அந்த பிராக்டிஸ் தான் இந்த பிராணாயாமம் முறைப்படுத்தி இருக்காது. 1:4:2. ஒரு தடவை விடணும், 4 தடவை உள்ள நிறுத்தணும். உள்ள இழுக்கிறப்ப 2 இழுக்கணும், நிறுத்துறது 4 இருக்கணும், நொடி விடுறது 1 இருக்கணும். இதை ரேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியே ரேசியவை இங்க 6ன்னு வச்சோம்னா அங்க 3ன்னு வச்சுக்கணும், 6 6 12ன்னு வச்சுக்கணும். கடைசியில 12, நடுவில் 12 வச்சுக்கணும். கும்பகம் கொஞ்சம் மைட்டியா தான் இருக்கணும். பிராணாயாமம் பண்றவங்க இதை செய்து பழகிட்டா இந்த இச்சை செயல் அனிச்சை செயலா மாறிது சொல்றோம்ல, அது இப்படிதான். மூச்சு இப்ப தாறுமாறா போகுது வருதுங்க. அத இந்த வலி உள் அடக்க, வலின்னா பிராணன்னு எழுதிக்கு. ஆனா வலின்னா என்ன தெரியுமா? மூச்சு தான், காற்று தான். இந்த காற்றை உள் அடக்குறதுல எவ்வளவுப்பா போகுதுன்னு கவனிச்சு பார்க்கணும். நமக்கே தெரியும். இந்த இவ்வளவுதான் கை வச்சு பாருங்க, மூச்சு விடப்ப இங்க தடுக்குதான்னு. தடுக்கலைன்னா கொஞ்சம் பக்கத்துல வச்சு பாருங்க, தடுக்குன்னா இவ்வளவுதான் வந்திருக்கு. அதனாலதான் சொல்றாங்க விடுறது எத்தனை,
உள்ள வாங்குறது எத்தனை, இடையில நிற்கிறது எத்தனை. அப்படி செய்து மகான்கள் என்ன பண்ணுறாங்க, மூச்சை இந்த வழியாக இப்போ வரணுமா இந்த வழியாக வரணுமான்னு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வழியாக தான் இப்போ வரணும், ஆனால் இப்போ வருது மாறி வருது, சரி இதை அடக்கிட்டு இந்த பக்கம் பழகுவோம் அப்படின்னு விட்டோம்னா அது மாறிடும் தானா. இந்த வழியாக போகுது. இது எப்படி இருக்குது தெரியுமா, ரோட்டில் டிராஃபிக் போலீஸ்கார இந்த பக்கம் போகாது இந்த பக்கம் போகணும்னு சொன்ன மாதிரி. இந்த பக்கம் ரொம்ப ரஸ் ஆகுதுன்னு வைங்க, மாற்றி இப்படி போ, சுற்றி வேலை நடக்கிறதுன்னு எழுதி போட்டு இப்படி போக சொல்லுவோம். அது மாதிரி இது சரியில்லை, இந்த பக்கம் வரக்கூடாது, இப்போ இந்த பக்கம் போகணும்னா இதை அடைக்கணும். அதை அடைக்கிறதுக்காக தான் இப்படி வச்சு இந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கம் மூச்சை வாங்கலாம். இது பிராணாமம். இது என்னதுன்னா நாமளா விஷயத்தை டெக்னிக்கை தெரிந்து கொண்டு சயின்டிஃபிக்காக இதை கொஞ்சம் கொஞ்சம் பழகுறோம். டெய்லி பூஜையில் பிராணாயாமமும் ஒரு அங்கம். சும்மா வெறுமனே அர்ச்சனை பண்ணி ஊதுபத்தி காட்டி பூஜை பண்ணுறது கிடையாது. சுத்தமெல்லாம் பண்ணிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு ஆசனம் உட்காந்து, ஏன் யோகாசனம் பண்ண சொல்கிறாங்கன்னா உடம்பு உட்காந்து பழகிடும். ஆடான்னு அசாம உட்கார பழகிட்டோம்னா அப்புறம் இதை பண்ணோம்னா நமக்கு இடைஞ்சல் இருக்காது. அதைத்தான் இங்கே சொன்னார். வெளியிடும் பயிற்சியாகிய பிராணாயாமத்தினால் இந்த பறவைகளை அப்படிதான் வேலைன்னு பிடிப்பானா, அப்படி இப்படி ஓடுற பறவைகளை வலையில சிக்க வைக்கிற மாதிரி வேதன் எப்படி பிடிக்கிறான்னா அது போல பிராணாயாமத்தினால் எண்ணங்களின் சேஷ்டைகள் குறைத்து மனம் ஒடுங்குமாறு செய்யலாம். இப்போ பிராணாயாமத்தில் எதுக்கு எண்ணங்கள் குறையுதுன்னா மனம் முழுவதும் இந்த பிராணனில் ஒடுக்குறோம், இடத்துலாம் இறங்குறோம். ஒரு 15 நிமிஷம் பண்ணி பாருங்க, பிராணனுக்கும் மனதுக்கும் சமம் இருக்கு. பிராணன் ஒழுங்காயிடுச்சுன்னா மனம் தானா ஒழுங்காயிடும், மனம் ஒழுங்காயிடுச்சுன்னா பிராணனும் தானா ஒழுங்காயிடும். ஜபம் பண்றது எது, மனசு தானே. மனசு ஜபம் பண்றப்போ நீங்க மூச்சை எப்படி விடுவீங்க, நிறுத்தி ஜபம் பண்ணுவீங்களா விட்டு விட்டு ஜபம் பண்ணுவீங்களா மூச்சை? ஒரு ஜபம் பண்றப்போ மூச்சு கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கா? உதாரணமா சாதாரணமா நடக்கிறோம், ஓகே, கொஞ்சம் வேகமா நட, அப்ப கொஞ்சம் வேகமா நடந்தீங்கன்னு வைங்க, எவ்வளவு தூரம் வரைக்கும் வேகமா நடப்பீங்க? செர்டன் டிஸ்டன்ஸ். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, கொஞ்சம் நின்று, ஆமா மூச்சை இப்போ வாங்கணும், விட்டுட்டோம். இப்போ மூச்சை வாங்க வேண்டி இருக்குது, ஏன்னா பத்தல ஓடுனா இதை விட ஜாஸ்தி குறுங்குறான் மூச்சை வாங்குறதுக்கு ஆகுங்கிறான். அப்போ ரொம்ப நேரம், அப்போ ஏதோ பற்றாக்குறை ஏற்படுது மூச்சை வாங்குறதுக்கு. அதைத்தான் இங்க சொல்றாரு. மனசுக்கு பிராணனுக்கு சம்பந்தம் இருக்கு. மனம் கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு ஓகேன்னா பிராணன் தானா சரியாயிடும். இல்ல மனசை நான் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க அப்படின்னா ஜபம் பண்ணி பாருங்க, மூச்சு தானா சீரா மாறிடும். அப்ப என்ன ஆகும் தெரியுமா, மூச்சு சீரான உடனே மனதும் சீராயிடும். அதனால சொன்னா மனம் அது செம்மையானால் என்ன செய்யலாம், ஜெபிக்கவே வேணாங்கிறாரு. மந்திரம் ஏன் ஜெபிக்கிறோம், மந்திரத்தை எதுக்கு சொல்றோம்? மந்திரம் எதுக்கு சொல்றோம்னா இந்த கும்பகம் நடக்கணுங்கிறதுக்காக, மூச்சு நிலை சீரா ஆகணும் என்பதற்காக, மனம் ஒருமுகப்படணும் என்பதற்காக. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அதான் இங்க சொன்னாரு, சேஷ்டைகள் குறைத்து மனம் ஒடுங்குமாறு செய்யலாம். யோக சாதனத்தில் பிராணாயாம முறையும் எண்ணங்களை ஒடுக்க சிறந்த உபாயகமாக அமைகின்றது. பிராணனை ஒடுக்க ஒடுக்க எண்ணங்களின் ஓட்டம் குறைந்து மனம் ஒடுங்கிவிடும். இப்ப நம்ம மூச்சைய நம்ம ஒடுக்கி பழகிட்டோம்னா மனசும் தானா ஒடுங்கிடும். அது 2 பேரும் ஃப்ரெண்டுக மாதிரி. அவன் ஓடுனா இவன் ஓடுவான், அவன் நின்னா இவன் நின்றுடுவான். அதனாலதான் இங்க சொல்றார், பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார், எண்ணங்கள் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கும். மனதுக்கு எல்லா எண்ணமும் வரும் போகும், அது சிந்திக்கும். சிந்திக்கிறது மனசு தான்.
இந்த சிந்தனையை நம்ம இறைவன் பக்கம் கொண்டு போய் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சா விரும்பி போகும். அதான் பக்தி செய்ய சொல்றாங்க. ஒடுக்கிறது என்பது கஷ்டப்படுத்தி அடித்து மிரட்டி ஒடுக்கணும்னா அது அடங்காம சரி சொல்றாரு, வேற வழி தாங்க முடியாம ஒடுங்கி இருக்கும். வேற வழி பிரியத்தோட உனக்கு இந்த ராமநாமம் பிடிக்கும்ல அப்படின்னு அந்த மனதை கூப்பிட்டு இதை கொஞ்சம் சொல்லிப்பாடு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியா சரிங்க, உங்கள் பேச்சை கேட்டு வந்து அது சொல்ல ஆரம்பிச்சு. அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அதுக்கு லயமாக்கி பிடிச்சிருச்சுன்னு வைங்க, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அதுலேயே சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ சொல்லி அது ஒழுங்கு வைங்க, அது விரும்பி ஒடுங்கி இருக்கா இல்லை அடித்து ஒடுக்கப்பட்டதா? விரும்பி ஒடுங்குது. அப்போ அந்த சேஷைகளை குறைக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு ரஜகுணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வைங்க, அதை அடக்கணும்னா அது அடங்காது. அவன்கிட்ட தமோ குணத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஒடுங்கி உக்காந்துருவான். இல்லைன்னா சாத்விக குணம் கொடுக்கணும். ஒருத்தர் ஒரு குதிரையை வச்சிருந்தார், அடக்க முடியாது யாராலையும். இந்த குதிரையை யாராவது அடக்குனா இவ்வளவு பெரிய பரிசு தருவேன்னாங்க. ஒவ்வொருத்தரும் போய் நான் அடக்கிறேன் நீ அடக்கிறேன்ட்டு போனாங்க. ஏறி உக்காந்த உடனே கடிவாளத்தை பிடி இழுத்து பிடிச்சார். அந்த குதிரை திமிரி அப்படி இப்படி திமிரி அவனை தள்ளி விட்டுச்சு, விழுந்துட்டான். என்ன அப்படி நான் போறேன் பாரு, இன்னொருத்தன் போனான். அவனும் குதிரை மேலே ஏறி உக்காந்தவனு அடக்கிறதுன்னா அதான ஓட விடக்கூடாது இல்லை, இழுத்து பிடிச்சினான். அது முடியல. இதே மாதிரி குறிச்சு அவனை கீழே உட்கார வச்சிச்சு. இதை கவனிச்சுட்டே இருந்தாள் ஒரு ஆள், அவனும் குதிரை ஓட்டுற இருந்தான். நான் ஒடுக்கிறேன் இந்த குதிரையா அப்படின்னா சரியா அப்படின்னு விட்டாங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஏறி உக்காந்து கடிவாளத்தை பிடிச்சல இருக்கல, சும்மா விட்டுட்டு லூசா அது உக்காந்துருக்காங்க மேலன்னா அது ஓட ஆரம்பிச்சிச்சு. இவன் கெட்டியா பிடிச்சுட்டு ஓடு எங்கனாலும் அப்படின்னு விட்டுட்டான். அது ஓடுன்னு ஓடி 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 அந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் இவன் எல்லாரும் சம்மதிச்சுட்டான். சரி போ. கடைசியில் என்னாச்சு தெரியுமா, வேகமா ஓடின குதிரை லொட்டுன்னு மெல்ல நடக்க ஆரம்பிச்சிச்சு. மெல்ல நடக்க என்ன ஓட மாட்டியா அவங்க இழுத்து ஓடு அப்படின்னா ஓட மாட்டேங்குது. அப்புறம் தட்டி கொடுத்து இப்போ கவுத்தை இப்படி போட்டு இப்படி போ அப்படின்னா சரின்னா அப்படி போகுது. இப்போ இப்படி வாருன்னா இப்படி வருது. இழுத்து இப்படி சுண்டி விட்டு இப்போ நில்லுன்னா நிற்கிது. இப்போ அடங்கிருச்சு. ஏன் அடங்கிச்சு? இப்போ இது ஓடி ஓடி களைத்து போயிடுச்சு. இப்ப என்ன நான் செய்யணும்னு தெரியல அதுக்கு. இப்ப நம்ம கேட்குது நான் என்ன செய்யணும்னு. அவங்க சொல்றான் இப்போ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இது சொல்லு அப்படின்னா சரி அப்படின்னா. இப்போ ஓடுறான்னா ஓடாது. இப்போ அது கேட்காது ஓட சொன்னா. இப்போ இதை சொன்னோம்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிடும் இந்த மனசு, குதிரை போல இருக்கிற மனசு. இப்படி சொல்ல இப்பதான் இவன் அடக்கி பழகிட்டா. இது என்னன்னா விருப்பத்தை கொடுத்து லயமாக்குறார். கண்டித்து லயமாக்குறதை விட இப்படி லயமாக்குறாரு. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு 12வது ஸ்லோகத்துல, மனமும் பிராணனும் முறையே நினைப்பும் செய்கையும் போன்று உள்ளது. மரத்தின் 2 கிளைகளாக உள்ளது. இவற்றின் மூலமாகிய அடிமரமோ ஒன்றே ஆக உள்ளது. அதாவது ஒரு மரம் இப்படியே வளர்ந்துருக்கு, கிளையா இப்படி ஒன்று பிரிஞ்சிச்சு, இப்படி ஒன்று பிரிஞ்சிச்சு. ஒன்று மனம், இன்னொன்று பிராணன். இந்த 2க்கும் எது ஆதாரமா இருக்குது? அந்த வேற அல்ல, இந்த இப்படி இருந்து இப்படி ஒன்று போட்டு போயின்னா அந்த இடம் 2க்கும் அடிமரம் அது. இப்போ இதை மட்டும் தனியா வெட்டுறதை விட அதை மட்டும் தனியா வெட்டுறதை விட 2மே நாசம் பண்ணணும்னா எங்க வெட்டணும்? அந்த 2ம் சேர்ந்து பாருங்க, அந்த இடத்துல வெட்டிட்டீங்கன்னு வைங்க, 2மே நின்றும். ஏன் தனித்தனியா போய் வெட்டிட்டு? அதைத்தான் இங்க சொன்ன 2 கிளைகளாக உள்ளது. இவற்றின் மூலமாகிய அடிமரமோ ஒன்றே ஆக உள்ளது. ஆகவே பிராணன் அல்லது மனம் இவற்றில் ஒன்று வசப்படுத்தினால் மற்றொன்று வசப்பட்டு விடும். ரொம்ப எளிமையா சொல்லியிருக்க. உதித்த இடத்தில் எண்ணங்களை ஒடுக்க பிராணாயாமமும் யோகத்தில் சிறந்ததாக விளங்குகின்றது. இது ஒரு உபாயம்தான் அவர் சொல்றது. இதுவே செய்யணும் அப்படின்னு சொல்லல, உபாயமா தான் சொல்ற.
இப்போ மனசு லயமாகணும். நமக்கு மனசு லயமாகணும்னா மனசுனால என்னன்னு தெரியல, எப்படி லயமாக்குறது அப்படின்னு தோணும். நீங்க மனசுல எங்க இருக்குன்னு சொன்னா எங்க காட்டுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் காட்டுவீங்க. மனம் உண்மையிலே எங்க இருக்கு? அங்க மட்டும்தான் இருக்கா? சொல்லுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கட்டோபனிஷத்துலையும் பகவத்கீதையிலையும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்கள் இருக்கிற 5 இந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்கள் 5 குதிரைகள். இந்த 5 குதிரையை ஓட்டுறது யாரு தெரியுமா? குதிரை ஓட்டுபவன். அவனுக்கு என்ன பேரு தெரியுமா? சாரதி. நம்ம கிட்ட அவருக்கு என்ன பேரு? இந்திரியங்கள் குதிரைன்னா ஓட்டுறவருக்கு யாரு? ஓட்டுறவர் யாரு? புத்தி. அந்த புத்தி இந்த குதிரையை எதை வச்சு பிடிப்பாரு? கடிவாளத்தை வச்சு பிடிச்சிருப்பாரு. கடிவாளம் இது அதான் மனசு. இப்ப மனம் யார் கையில இருக்கு? புத்தி கையில. இன்னொரு பகுதி இந்திரியங்கள் இருக்கு, குதிரையில இருக்குது. இப்ப புத்தி சொல்ற பிரகாரம் மனசை அடக்கி பிடிச்சிருக்காரு அவரு, குதிரை கிட்ட இருக்கு. இந்த குதிரைய அடக்கிறது மனசு. மனச அதாவது இந்த கையில வச்சிருக்கிற ஆளு அந்த புத்தி. அவர் எதுக்காக இதை வச்சு இப்படி போகணும் அப்படி போகணும்னு கேட்கிறாரு. எப்படி போகணும்? எந்த பக்கம் போகணும்? அவன் விருப்பம் கிடையாது, எங்க வேணாலும் போறது. புத்தி இந்த கயிறை பிடிச்சு கடிவாளத்தை பிடிச்சு குதிரையை ஓட்டுறது எதுக்காக? எங்க போகணும்னு ஓட்டுறாரு. வண்டியை உட்கார்ந்து இருக்கிறத ஓட்டுறது யாரு? ஒரு எஜமான. வண்டி என்ன அவன் பாட்டுக்கு தனி சொந்தக்காரா? அவரை ஓட்டிட்டு போறதுக்கு செய்வர்களே புத்திங்கிறது. உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் யாரு? அவர் தான் எஜமானன். அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஓட்டு, இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு. சரின்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு அவர் ஓட்டுவார். குதிரை போறப்போ அங்கங்க பார்த்துட்டு இந்த பக்கம் நல்லா இருக்கு, இப்படி கொஞ்சம் போயிட்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கும். ஆசை வரும். அந்த ஆசையா தானா அவனை கைவிட்டுக்கானு, அதனால இப்படி போப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லணும். அப்ப செஞ்சணும் இல்லை. அப்போ புத்தி கிட்ட இந்த குதிரைன்னு சொல்லும். அதாவது இந்திரியங்கள் புத்தி கிட்ட, ஏப்பா இந்த இதை கொஞ்சம் அப்படி ஓட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா டைம் இருக்குல்ல, போய் பார்த்துட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு. புத்தி ஒத்துக்குமா? லஞ்சம் கொடுத்து ஒத்துக்க வச்சுச்சுன்னா எஜமானுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அர்த்தம். எஜமானன் சொல்லியிருக்காரு நேரம் அங்கதான் போகணுங்க, சும்மா கம்முன்னு உட்காந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டாங்கன்னா நல்ல புத்திக்காராது. அதனாலதான் மனுஷனுக்கு ஏதாவது தப்புதண்டா நடந்தாலோ ஒன்று கெட்டு போய் ஏதாவது ஒன்று செஞ்சாலோ எல்லாரும் யாரும் திட்டுறாங்க? மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை திட்டுறது இல்லை. எங்கடா போச்சு உன் புத்தி? ஏன்டா அப்படி செஞ்ச? புத்தி என்ன ஆச்சு அப்ப அந்த நேரம் அப்படின்னு கேட்குறான். அப்போ புத்திக்கு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு. ஆத்மானம் ரசினம் வித்தி மனம் பிரகிரகம் ஏவச்ச. மனசுதான் அந்த கடிவாளம். புத்திக்கு சாரதின் வித்தி. சாரதிங்கிறது புத்தி அப்படின்னா ஆத்மானம்னா ரதம் முழுவதும் அது எல்லாம் நம்முடைய சரீரம். அதைத்தான் இங்க சொல்றார். பிராணனை அடக்குவதோடு ஒடுங்கி நிற்கும் மனதை ஓர்ந்து உணர்ந்து தத் கவனத்துடன், சாரி இந்த பக்கம், மனோ லயமும் நாசமும் இரண்டாம். அதான் லயம் ஒண்ணு நாசம் ஒண்ணு. எண்ணங்களை ஒடுக்கி இருக்கும் ஒடுக்க நிலையானது 2 வகை. ஒண்ணு எண்ணங்களையும் அதன் மூலத்தில் ஒடுங்குமாறு செய்வது மனோலயம். எண்ணங்களை அந்த மூலத்துல ஒடுங்க செய்யணும்னா என்னது? இலை விடக்கூடாது. நாம நிறைய இலை விடுறோம். உதாரணமா ஒரு பொருளை முதல்ல பார்ப்போம். இந்த இந்திரியங்கள் பண்ற வேலை தான். முதல்ல பார்க்க மாட்டோம்னு வைங்க, எங்கெங்க ஆரம்பிக்குதோ தெரியாதுங்க. யாரோ ஒன்று சொன்னாங்கன்னு கேட்டிருக்கோம்,
அந்த கேட்டதை வச்சு கொண்டு இதை அலைவான். இந்த மாதிரி கேள்விப்பட்ட அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம்னு காலால் இப்போ இந்த இதை அலைஞ்சு போய் கண்டுபிடிச்சதானா அதை பார்க்கும். பார்த்த உடனே ஆசை வரும், உள்ள நுழைவான், இதை வாங்கிடலாமான்னு. இதுதான் ஒரு தடவை ஒரு எண்ணம் முளைச்சிச்சுன்னா அது கான்சன்ட்ரேஷன் ஆகி நம்மளை அனுபவத்துக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அது என்ன பண்ணும், இது நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆகுமா ஆகாதா, இது செய்யணுமா செய்யக்கூடாதா. அதைத்தான் எண்ணங்கள் எழுந்த உடனே நம்முடைய லட்சியத்துக்கு இந்த எண்ணம் உதவி செய்யுமா செய்யாது. அப்ப வேணும். ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு இடத்துல ஒருத்தர் பாகவதன் சொல்றாராமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னு வைங்க, அப்படியா உடனே போகணும்னு ஆசை எழும். இது ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை விடலாமா வேண்டாமா? விடக்கூடாதா? ஏன்னா இந்த எண்ணம் என்ன பண்ணுது, நம்ம எங்க நாம போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போய் உதவி செய்யுது. அதை விட்டுட்டு நம்மளுடைய பாதைந்து விலகி இந்த குதிரை இந்த பக்கம் போகலான்னு கேட்ட மாதிரி விலகி அதை பார்ப்போம் இதை பார்ப்போம்னு அனாவசியமா பொழுதாட்சி பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு ஆசைப்பட்டுச்சுன்னா புத்தி ஒத்துக்க கூடாது, மனசு ஒத்துக்கூடாது. மனசு உடம்பு முழுது இருக்குதுன்னு ஏன் சொல்றோம்னா, இந்த இந்திரியங்கள்ல இருந்து மனசுல கையை வச்சுக்கொண்டு புத்தி வச்சிருக்காரு. அது மாதிரி எங்க எங்க மனசு இருக்குதோ அங்கங்க பிராணம் இருக்கும். மனமும் பிராணனும் ஒண்ணு தானே சொன்னோம்ல. இப்போ கண்ணுல இருந்து நீங்க மனசை விளக்கிடுங்க, என்ன ஆவீங்க? விளக்க முடியுமா? இப்ப நீங்க இந்த பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், இப்படி திரும்பினா அதை பாக்குறேன், இப்படி திரும்பினா இதை பாக்குறேன், இப்படியே ஒரு இடத்துல இருக்கேன், அங்கேயும் பாக்குறேன். கண்ணு திறந்தே இருக்குது, ஆனா எனக்கு காட்சி தெரியாம இருக்குது. எப்போ? எதுல லைக்கல? கண்ணுல. மனம் கண்ணுல லைட் இருக்கு இப்போ, அதனாலதான் கண்ணு பார்க்குது. மனதுக்கும் கண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த சம்பந்தம் இருக்க, அதை விட்ரா பண்ணுங்க. விட்ரா எப்ப பண்ணுவீங்கன்னா கண்ணு திறந்தே இருக்கும். ஏதோ சிந்தனையில இருந்தீங்கன்னு வைங்க, நேர்ல ஒருத்தன் இருந்து அப்படி நடந்தாலும் வந்தாலும் போனாலும் தெரியாது, மனம் எங்கேயோ இருக்கும். அதே மாதிரி கண்ணுல இருந்து இது விட்ரா ஆயிடுச்சு, காதுல இருந்து விட்ரா ஆயிடும். மனம் குத்தி நிற்குது ஒரு இடத்துல. புக்கு தீவிரமா படிக்கிறீங்க, பக்கத்துல வந்து ஒருத்தன் கூப்பிட்டுருப்பான், கேட்டிருக்காரு, ஏய் எத்தனை நேரம் கூப்பிடுறேன்னு. ஓ கூப்பிட்டியா, என் கால் செவிடாப்போ அவனுக்கு, இல்லை கால் ஏதாவது ஆயிடுச்சா, இப்போ என்ன நடந்து ஏன் கேட்கல? நம்ம என்ன சொல்ல, படிச்சுட்டே இருந்தாலும் கேட்கலங்கிறோம். உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? மனமும் காலும் சம்பந்தப்பட்டிருந்தது போய் இதுல கவனமா இருக்கிறதுனால மனம் அதுல இருந்து விட்டு ஆயிடுச்சு. சாமி இப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த மனம் எல்லா எண்ணத்திலிருந்து விட்டு ஆக்க முடியும். எந்த எண்ணம் உதிக்குதோ அந்த எண்ணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டு ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணம் என்ன ஆகும்? லயமாயிடும், இல்லாட்டி நாசமாயிடும். விரும்பாம விட்டீங்கன்னா நாசமாயிடும். விரும்பு இருக்குது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒடுக்கினீங்கன்னா திரும்பி நாளைக்கு வரும். அது ஒடுங்கி இருக்குது. இப்படி ஒடுங்கி இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் மொத்தமா ஒடுங்கி இருக்கிற இடத்துக்கு என்ன பேரு? இந்த பதில் சொல்லணும். எல்லா எண்ணங்களும் நம்ம ஒடுங்கி வச்சிருக்கோம், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு. கேட்கல? எல்லா எண்ணங்களையும் நாம அப்படி மேல இது வந்து பயன்படுத்துவோம்னு நினைச்சு ஒடுக்கி வச்சு ஒரு இடத்துல கூட்டம் சேர்த்து ஒடுக்கி வச்சிருக்கோம், எப்பனாலும் எடுத்து கொள்ளலாம்னு. அந்த எண்ணங்கள் முழுவதும் இடத்துல ஒடுக்கி வச்சிருக்கோம். திருநெல்வேலிதான் மகேந்திரன் சொல்லலாமே. சரி சொல்லிடுறேன். இல்ல குழு கொடுக்கவா? கர்மத்துல ஒன்று இங்க பார்த்தீங்களா? கர்மத்துல ஒன்று சங்கீத கர்மம்னு காட்டுற
ஆமா, சஞ்சீத கர்மன்றது என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நாசமாக்கல, என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஒடுக்கி வச்சிருக்கோம், லயமாக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதை எழுந்திருக்கும். எப்படி நமக்கு திடீர்னு ஏதோ ஒன்று வந்து ஆமா இது செய்யணும்னு நினைச்சிருந்தேன் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வருது. அது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் அட்மாஸ்பியர் வந்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சஞ்சீத கர்மத்தை வந்து இந்த சூழ்நிலை இப்போ வந்துச்சுன்னா அது கிளம்பி வரும். அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். எண்ணங்கள்ல நினைக்கிறத நல்ல விதமா நினைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? வள்ளுவர் சொன்னார் குறள்ல, நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு பின்னால அப்படியும் செய்யும். நீ என்ன நினைச்சியோ அது மாதிரி பின்னால வந்து உன்னை திரும்ப தாக்கும். அது திருக்குறள் ஒண்ணு இருக்குல்ல, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். என்ன செய்தோமோ அதை செய்யப்பட்டு அங்க ஒடுங்கி நிச்சேன். சூழ்நிலை சந்தர்ப்பம் அட்மாஸ்பியர்ல ஒத்து வந்துருச்சுன்னா அது அப்படியே வெளியில இருந்து உங்களை அனுபவிக்க வைக்கும். ஏன்டா இப்படி வருது எனக்கு அப்படின்னு நமக்கே தெரியாது. அதெல்லாம் நம்ம லயமாக்கணுமே ஒழிய வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளல. நிராசை அனுபவிக்கப்படாம வச்சிருக்கிறதுக்கு பேரு நிராசை. அனுபவிச்சு விட்டா ஆசை போய் திந்துச்சு. இது நிறைய ஆசைகள் இருக்கு. ஆசையை ஒழிக்கணும்னு சொன்னார் ஒரு மகான். எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு. அப்ப அந்த ஆசை ஏன் துன்பத்துக்கு காரணம்னா வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்ப அதுக்கு முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுறோம். அது செய்ய முடியாம தடுக்கப்படப்போ அதை திரும்ப முயற்சி பண்றோம். அது பல காலத்துல வரத்தானே செய்யும். அதை சொன்னார். உதிக்கும் எண்ணங்களை உடலுக்கு உடனே சங்கரிப்பது மனோநாசம் எனப்படும். புரியுதா? உதிக்கும் எண்ணங்களை உடலுக்கு உடன் என்ன செய்யணும்? சங்கரிப்பது. சங்கரிப்பது சம்ஹாரம் பண்றது. ஒரு எண்ணம் வருது, இது வேணாம் வேணாம் வேணவே வேணாம் அப்படின்னு அப்போ அதை நாசம் பண்ணிடணும். வேண்டாம் உலகம் எடுத்து எரிஞ்சிடணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் யோசிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு வச்சுட்டீங்கன்னா சரி நான் ஒரு ஓட்டத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு போய் உட்காந்து நமக்கே தெரியாது. பிராரப்தம்ங்கிறது நம்ம இப்படி சேர்த்து வச்ச சஞ்சீதத்தில இருந்து நமக்கு விருப்பமானதோ விருப்பம் இல்லாததோ கையை விட்டு கொஞ்சத்தை எடுத்து வர்றது. எது வர்றோம்னு தெரியாது. அதனாலதான் இந்த பிறவியில நம்ம எதை கொண்டு வந்தோம்னு நமக்கே தெரியாது. திரும்பி எடுக்கிறோம்னு வைங்க, எதை எடுப்போம்? பார்த்தீங்களா? இதுதான் இது அனுபவிக்க வேண்டாம், இது அனுபவிப்போம் அப்படின்ட்டு சஞ்சீத கர்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல வினைகளா பொறுக்கி எடுத்துட்டு வந்து அனுபவிக்கிறது. அப்ப அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இருக்கும் நல்லதா சின்ன பின்ன அப்புறம் கடைசி என்ன இருக்கும்? ஆகாதது மட்டும் இருக்கும். அது ஒரு தடவை எடுக்கிற மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த வாழ்க்கை முழுதும் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில சோகமாவே இருக்கும். வாழ்க்கை கடைசி மட்டும் சோகமாவே கழிந்து. ஏன்? அதை முன்னாடியே நீ வாங்கி கழிச்சிட்டியே. அதனாலதான் பகவான் தான் டிசைட் பண்றாரு. நமக்கு எடுக்க விடுறது இல்லை. உனக்கு என்ன வேணும்னு நான் தருவேன். எதை நீ எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு நீ சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சூஸ் பண்றாருங்க. அவர் சூஸ் பண்ணிருந்தா இப்ப இதை கொண்டு போ அப்படின்னு. அப்ப நான் அப்படி சூஸ் பண்ணி அவர் கொடுக்குறப்ப என்ன நடக்கிறது தெரியுமா? நமக்கு அடி கிடைச்சி அப்பப்போ ஞாபகப்படுச்சு, இது செஞ்சனால உனக்கு இது வந்தது, இனிமேல் இதை செய்யாது அப்படின்னு தண்டிக்கவும் செய்யுது. கஷ்டமும் நஷ்டமும் லாபமும் துக்கமும் சுகமும் ரெண்டையும் கலந்து 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 கொடுக்குறார். வாழ்க்கையை வெறுத்துடக்கூடாது என்பதற்காக ஒரே மேலும் பள்ளமா அதான் வரும். அதனாலதான் இதை மாதிரி கொடுக்கறதுனால அந்த பகவானுக்கு ஒரு பேரு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் பகவத்கீதையிலையும் கர்ம பல பெரிய தாதா அவர் தான். ரவுடி ஏரியா தாரான்னு பேரு. அதை வந்து மிரட்டி மிரட்டி ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணணுமோ செய்வார். அது நம்முடைய கர்ம பலனை அவர் கையில் வச்சுக்கொண்டு மிரட்டி இதைத்தான் நீ செய்யணும் இதைத்தான் கொண்டு போகணும்னு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் கருணை உள்ளம் படைத்தவராம். இவருக்கு இப்போ இதை கொடுத்தாதான் அடுத்த தடவை இவன் நல்லாயிட்டு வருவான்
அப்படின்னு அவர் கொடுக்குறார். அதனாலதான் நாம 2 வார்த்தை சொல்லணும். 2 வார்த்தை சொல்லணும் மட்டும் இல்லை, செய்யணும். என்ன வார்த்தைகள் அது? எல்லாமே பகவான் தான், எல்லாமே அவன் செயல் அப்படின்ற வார்த்தை சொல்லணும். எல்லாமே அவன் செயல்னு சொன்ன பிறகு நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்? எல்லாமே அவன் பார்க்கக்கூடாது, நீங்க தான் பார்க்கணும். எல்லாமே அவன் செயல். அப்ப அவன் செயல்னு சொன்ன பிறகு அவர் நமக்கு சில சம்பவங்களை கொடுக்குறாருன்னு வைங்க, அதை அனுபவிக்கிறப்ப என்ன சொல்லணும்? முணுமுணுக்க கூடாது, நோ மர்மர். என்ன சகிப்புத்தன்மை, திதிக்ஷா, ஏற்றுக்கொள்றது, விருப்பத்தோட எனக்கு இப்படி வாச்சிருச்சு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் அவன் செயல்னா நீங்க ஒத்துக்கொள்றீங்க, அதை மாற்ற முடியாது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு எதை எதிர்பார்க்க கூடாது? பலன் சரி, பலன் எதிர்பார்க்காம சரி, நிஷ்காமிய கர்மம். இன்னொன்னு எதிர்பார்ப்போம் இல்ல? ஆமாப்பா, வருஷம் அதாங்க எதிர்பார்த்து பல பேர் செய்வாங்க. ஒரு ஆள் வருவார், ஒரு பகவான் வருவார் நமக்கு, அவர் 2.5 வருஷமோ 7.5 வருஷமோ வருவார். ஆமா, அது வந்தவனே இவங்களுக்கு வயிற்ற கலகிடும். என்ன எதிர்பார்ப்பாங்க? அடுத்து பரிகாரம். அது என்னது பரிகாரம்? பரிகாரம்னா, ஐயா அவர் வாராரு, எனக்கு இப்ப வேணாம், என்ன செய்தா அவர் வராம இருப்பார் அப்படின்ட்டு போய் ஐயர் சொல்லுவாரு, எலுமிச்சம்பழம் 100 வாங்கிக்கோங்க, அதை பிரிஞ்சு எடுத்து அதை உருட்டா பண்ணுங்க, அதில் திரிய ஒன்று வச்சு எண்ணெய் நெய் ஊற்றி திருநள்ளாருக்கு போய் அப்படியே ஒரு மாசமோ 4 தடவை போயிட்டு வந்து எரிங்க, அவர் பக்கத்துல வர மாட்டாங்க. அவர் பார்ப்பாரு, அப்படியே சமாச்சாரம், சரிப்பா நான் வரல, இந்த வருஷம் வரல அப்படின்ட்டு அடுத்த வருஷம் வருவார். இந்த வருஷம் வரல. என்ன பண்ணிட்டோம் நாமன்னா, நான் வந்தவனுக்கு உதவி செய்யலாம்னு வந்தேன், நீ என்ன பண்ணிட்ட? வர வேணாம்ட்ட, அதனால போஸ்ட்போன் பண்ணிட்ட. சரி நான் வரல, நீ நான் ஜாலியா இருந்துக்கோ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருப்பேன். கடைசி ஒரு நாள் வரும், நீ தாங்க முடியாத மாதிரி இருக்கிற நேரத்தில் என்னை கூப்பிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ நல்ல பலமா இருக்க. இப்போ நான் கொடுக்குற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா தான், திடீர்னு நிறைய கொடுக்க மாட்டேன், ரொம்ப வெயிட் எல்லாம் வைக்க மாட்டேன். எப்படி கொடுப்பாரு? கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது கையை பிடிச்சு மெல்ல கூட்டி போறாரா. அவர் பேர் தான் அது. என்ன பேரு? என்ன பகவான் அவரு? சனி பகவான் சொல்றோம். சனின்றத விட சனைகி, சனைகி ஈஸ்வரன் தான். சனை சனை அப்படின்னா மெல்ல மெல்ல நம்ம கஷ்டத்தை மெல்ல மெல்ல அனுபவிக்க வச்சு கைப்பிடிச்சு கூட்டி போறாராம். பகவான் கருணையினால இவரை அனுப்பி, இவருக்கு இந்த வருஷம் ரொம்ப பயங்கரமான கஷ்டம் இருக்கே, அவன் பயந்துடுவான், நீ போய் அதை சுமூகமா எப்படி கொண்டு போகணும் கொண்டு போ அப்படின்னு 2.5 வருஷம் அனுப்புற. அந்த நாள் என்ன செய்யணும்னா, பேசாம பக்தி மாதிரி செஞ்சுட்டு கம்முன்னு உக்காந்துட்டீங்கன்னா, வேற எதையும் திட்டம் போடாம பிளான் பண்ணாம பேசாம விட்டுட்டீங்கன்னு வைங்க, அவர் சுமூகமா உங்களை கொண்டு போய் சேர்த்துப்பார். அதான் இங்க சொன்னார். இவ்வாறாக மனதின் ஒடுக்கமானது 2 வகையாக அமைந்துள்ளதோடு, லயம் பெற்ற மனமானது மீண்டும் உதித்து எழுந்துவிடும் என்பதையும், மன உரு நாசம் அடைவதால், மன உருன்னா அதுதான், பிறகு எழாது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அழகா சொல்ற பாருங்க. லயமும் நாசமும் 2. அதுல ஒடுக்க லயத்தில், ஒடுக்குனா லயத்துல போயிடும். உல இழும் உரு மாய்த்தது. ஒடுக்குனா உடல் இழும், மாய்த்ததே எழாது. அதான் சொல்றாரு, உரு மாய்த்ததே எழாது. ஆக அப்போது நமக்கு ஆகாத எண்ணங்கள் வந்ததுன்னா ஜாக்கிரதை. ஆக நம்ம எதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்? செயலா இல்ல சிந்தனையா மனமா? பாருங்க, எண்ணங்கள் ஒண்ணு, எண்ணங்கள்
அப்புறம் செயல், இன்னொரு நினைப்பு. எது நினைவா வருது? எண்ணம். எண்ணம் நினைவா வருது, நினைவு செயலா வருது. செயல் கர்மமா பாதிக்குது, வினையா வந்துடுது. அங்க வினை விதைத்தவன் அப்படிங்கிறான். அப்போ எண்ணங்களை நீங்க கவனிங்க. எண்ணங்களை கவனிச்சு எதை எடுக்கணும் கொள்ளணும்னு நீங்க விவேகத்தோட எடுத்தீங்கன்னா உங்க மனசு நினைக்கிறது வாய்ப்பு இருக்காது. ஸோ நினைப்பு தான் நமக்கு எண்ணமாகவும் கூட வந்திருக்கு, எண்ணம் தான் நமக்கு நினைப்பா மீண்டும் வருது. அதனால இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இங்க ஒரு சாதனையை சொன்னார். இப்ப இந்த சாதனை செய்யறதுக்கு அடுத்த சுலபத்துல என்ன சொல்ல வர்றாரு? அது ஆங்கிலத்துல ஒரே ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா அலர்ட், ALERT, அலர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமா இருக்குது. தத் கவனம், அந்த பொருளையே நம்முடைய கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கவனத்தை நாம இச்சையா எடுத்து செஞ்சுட்டே போனோம்னா நாளடைவில் என்ன ஆயிடும் தெரியுமா? அனிச்சையா மாதிரி. முத நடக்கிறப்போ இந்த இப்படி கால்வை அப்படி கால்வைன்னு குழந்தை சொல்லி கொடுப்போம். அப்புறம் குழந்தைக்கு நாம சொல்லி கொடுக்க வேண்டியது, நம்ம கை வச்சு அடி வச்சுட்டு வரும். அது மாதிரி மனதுக்கு சொல்லி வச்சிடணும். முத இச்சையா சொல்லி வச்சிடணும். அப்படி சொல்லி வச்சிங்கன்னா அது அனிச்சையா மாறிச்சா நமக்கு லாபம். அதுதான் சொன்னாங்க. சொல்லி 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 நம சிவாயான்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாயங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி மனசை பழக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்ச நாள் மறந்துட்டோம்னே வைங்க, அது உள்ள சொல்லிட்டே இருக்கும். அது வேற வழி இல்லை. அது அப்படியே இந்த ஒவ்வொரு வீட்லையும் இப்போ வைக்கிறாங்க, ஆஃபீஸில் வைக்கிறாங்க. என்னது ஏதோ இங்கே ஒரு சின்ன ரேடியோ மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே போனோன்னா ஓம் நம சிவாயா பாடிட்டே இருக்கும், நான் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவும் பாடிட்டே இருக்கும், முருகா முருகான்னு பாடிட்டே இருக்கும். அது எதுக்கு அவங்க அப்படி வச்சுருக்காங்க? மெல்ல வச்சுருப்பாங்க. உள்ளே போய் நுழைஞ்சி வேற வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப கவனம் சிதறாமல் இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அது நம்ம மனசுல ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு லாபம். அதுதான் சொன்னார். அடுத்ததுல இந்த மன ஒடுக்கத்தை சொல்லி நாசப்படுறதுக்கு முன்னால தற்கவனம்ங்கிறது ஒன்று வேணும் அப்படின்னு 14வது ஸ்லோகம் சொல்லுவார். அடுத்த வாரம் மக்கள் சகனாவது. ஓம் சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.